வணக்கம் அன்பான சொந்தங்களே. TSSL வழங்குகின்ற இந்த நிகழ்வானது ராமாயண கதை சொல்லல். வாரம் ஒவ்வொரு முறை வெள்ளிக்கிழமைகளில் மிகச் சிறப்பாக இந்த ராமாயண கதையை சொல்ல வருபவர் மங்கையர்க்கரசி சுப்பிரமணியம் அவர்கள். அவர்களை அன்போடு அழைத்து கொண்டு இன்று பாகம் எத்தனைக்கு போக போகிறோம் சொல்வீர்களா? பாகம் 25க்கு போக போறோம். ஒரு வெள்ளி விழா வாரமாக இன்றைய வாரம் மலர இருக்கின்றது. இந்த முகிழ்கின்ற இந்த நிகழ்வு உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல செய்தியை சொல்லி தர இருக்கின்றது. இந்த புத்தாண்டில் நாங்கள் சந்திக்கிறோம் என்ற இந்த புதிய தகவலை சொல்லிக்கொண்டு இப்பொழுது பாகம் 25 மங்கையிடமே கையளிக்கின்றேன். 25 என்ன நிகழ்வு, என்ன தலைப்பினூடாக நாங்கள் இந்த ராமாயண கதையை பேச போறோம் என்று நீங்கள் ஊகிக்கிறீர்கள் அல்லவா? சரி, ஊகியுங்கள் என்று சொல்லிக்கொண்டு மங்கையிடம் வருகின்றோம். வணக்கம் மங்கை. வணக்கம் நகுலா சிவநாதன் அவர்களே. வணக்கம் வணக்கம். ஆமா, நலமா இருக்கிறீங்களா? நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்ல நலமாகவே இருக்கிறேன். நல்லது. நீங்கள் 25வது பாகத்தை தாருங்கள். என்ன நிகழ்வு என்று பார்ப்போம். ராமாயண கதைகள் பாகம் 25. விராதன் வதம். வனவாசத்துல முதல் கட்டத்துல சித்திரக்கூடத்துல தங்கி இருந்தாங்க ராமன். அயோத்திக்கு அருகில இருந்ததால மக்கள் அவரை பார்க்கறதுக்கு வருவாங்கன்றதாலையும் நமக்கு தர்ம சங்கடமா இருக்கும்னு நினைச்சு அது கொஞ்சம் தொலைவான பகுதிக்கு செல்ல நேர்ந்தது. அதனால கொஞ்சம் தொலைவான பகுதிக்கு போறாங்க. அங்க அழக ரசிச்சுக்கிட்டே போறாங்க. பறவைகளும் பிராணிகளும் மகிழ்ந்தபடியே பயண கலைப்பு தெரியாம ராமர், லட்சுமணன், சீதை மூவரும் தண்டகாரியத்தை நோக்கி போறாங்க. அந்த இடத்துக்கு போறாங்க. வழியில நிறைய தடாகங்கள், அதாவது இடையில அவங்களுக்கு சிரமங்கள் ஏற்படுது. ஆங்காங்கே ஆசிரமங்கள் இருக்கு, முனிவர்கள் வசித்து வராங்க. அந்த இடம் வேத கோஷம் முழங்குறதால பிரம்மலோகத்துல இருக்கிற மாதிரி இருக்குதான். அந்த உணர்வு அவங்களுக்கு ஏற்படுத்தி இருக்குதான். ராமன், லட்சுமணன், சீதை மூவரும் முனிவர்களை தரிசித்து ஆசீர்வாதம் பெற விரும்பி ஒவ்வொருத்தர் முனிவர்கிட்டையும் ஆசீர்வாதம் பெற்று போறாங்க. அவங்க பழ வகைகளை கொடுத்து அவங்கள உபசரித்து அவங்க பர்ணசாலை அமைச்சு அங்க தங்கறதுக்கு அவங்களுக்கு இடம் கொடுத்து அதுக்கப்புறம் மறுநாள் காலையில கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி காட்டின் புதிய பகுதிக்கு போய் வித்தியாசமாக இருந்தது. அவங்களுக்கு பார்க்கறது. கடந்து போற பாதை அழகும் அமைதியும் அங்கு தென்படல. கொஞ்சம் நிலம் வறண்டு இருந்தது. செடி கொடிகள் பசுமை இல்லாம இருந்தது. சிறுத்தைகள் போன்ற வன விலங்குகள் அங்க பயமின்றி அவங்க விலங்குகள்லாம் சஞ்சாரம் அங்க இருக்குதுங்கன்னு சொல்றாங்க. அப்படி யோசித்தபடியே காட்டு பாதையை போய் கடந்துகிட்டு இருக்கும் போது அரக்கன் ஒருவன் எதிர்பட்டான். இவர்கள் அவங்கள அரக்கன் பார்த்துட்டு பயப்படல. இருந்தாலும் அவனுடைய தோற்றம் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அவர் ராமருக்கும் லட்சுமணனுக்கும் சீதைக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவனை பார்த்ததோ மலை போன்ற மேனி, நெருப்பு போன்ற கண்கள், புகை போன்ற வாய், தோளில் பெரிய சூலாயுதம், அதுல தொங்கிக்கிட்டு இருக்குது சிங்கங்கள், புலிகள், தென்னாய்கள் மற்றும் கலைமான்கள். இவற்றுடன் அவன் அருவருப்பாகவும் அதி பயங்கரமாகவும் காட்சி தரான். முனிவர்களை மட்டுமே அவன் சாப்பிட்டு வரான். அரக்கனுக்கு இந்த மூவரையும் பார்த்ததும் அதிசய பிறவியா இருக்காங்களேன்ட்டு அவனுக்கு தோன்றுது. யார் இந்த புதியவர்கள் தன் காட்டுலன்னு சொல்லிட்டு அவன் பாக்குறான். கோபப்பட்ட அரக்கன் வேகத்துல சீதையை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு பேசுறான். உங்களை பார்த்தால் ரிஷிகள் போல் தோன்றுகிறது. ஜடாமுடி தரித்திருக்கிறீர்கள். தோற்றத்திற்கு பொருந்தாதபடி ஒரு பெண்ணையும் அழைத்து வந்திருக்கிறீர்கள். எனக்கு முனிவர்களின் மாமிசத்தை புசிப்பதில் அலாதி விருப்பம். இருந்தாலும் உங்களை நான் இப்போ விட்டுடுறேன். உங்களுடன் வந்திருக்க இந்த பெண்மணியை என்னுடைய மனைவி ஆக்கிக்கிறேன்னு சொல்றான் அரக்கன். அப்போ அந்த சீதை அதை கேட்டு நடுங்கி போறா. முனிவர் இப்படிப்பட்ட அரக்கர்களை பத்தி ஏற்கனவே ராமர் கிட்ட சொல்லியிருக்காங்க. ராமருக்கும் லட்சுமணனுக்கும் அந்த நினைப்பு இருக்கு. சில நொடி பொழுது பிரமித்து நிற்கிறார்கள். ராமன் இப்படி ஒரு துன்பம் நேர்ந்ததே என்று வருந்தி லட்சுமணன் கிட்ட சொல்றாரு. ராமனை தேய்ச்சிட்டு அரக்கனை வென்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் கூறி லட்சுமணன் கூட்டிட்டு போறாங்க. அப்ப அரக்கன் ராம லட்சுமணரை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்டான். நீங்கள் இன்னும் பதில் சொல்லவில்லை. நீங்க யாருன்னு கேட்கிற, நீங்க சொல்ல மாட்டீங்களேன்ட்டு அதட்டலா கேட்கிறான்.
தங்களை தசரத குமாரர்கள் என்று அறிமுகப்படுத்துகிறாரு ராமர். அரக்கனை நீ யாருன்னு கேட்கிறாரு. கேட்கும்போது அயன் சரக்ரதையின் மகன் விராதன். நான் விராதன், நான் பிரம்மா தேவனிடம் வரம் வாங்கி வந்திருக்கிறேன். என்னை யாராலும் ஆயுதத்தால கொல்ல முடியாது. பெண்ணை என்னிடம் விட்டு விட்டு நீங்கள் போங்க, அப்படி வந்த வழியே போங்கன்னு சொல்லிட்டு நிர்தாட்சியமா சொல்றான். அப்போ வெகுவா கோவப்படுறாரு ராமர். கொடியவனே, இவளை தீண்டிய போதே நீ சாவை தீண்டி விட்டாய் என்று எச்சரிக்கிறார். சீதை காயப்பட்டு விடாதபடி அவன் மீது, அந்த அரக்கன் மீது பானங்களை தொடுக்கிறாரு, கொல்லுகிறாரு. தாக்குதல் படி தாங்காம விராதன் சீதையை கீழே போட்டுட்டான். ராமன் 2 பானங்களை தொடுத்து விராதனின் சூலத்தை தூளாக்கிட்டாரு. தலைக்காக விராதன் ராமனை லட்சுமணனை தூக்கிக்கிட்டு ஓடுறான். ஓடும் போது விராதன் இடுப்புல ராமன் லட்சுமணன் இருக்கிறது பார்த்துட்டு பயப்படுறா சீதை. என்ன இது இப்படி போறானே சொல்லிட்டு கத்தியால அவனை தாக்க நினைத்த போது ராமன் சொன்னார், இப்பொழுது இவனை ஒன்றும் செய்யாதே, எப்படியும் நாம் போக வேண்டிய வழி இதுதான், நமக்கு நட மிச்சம், அவன் தூக்கிட்டு போறான், நம்ம நடக்காம போலான்னு சொல்லிட்டு சொல்றாரு ராமர். காட்சியை சீதை பார்த்து பயந்து போய் இருக்கிறா. அப்போ ராமன் லட்சுமணனும் இனிய விராதனை விட்டு வைக்க கூடாது, நீங்க நினைக்கிற மாதிரி தோலை வெட்டி எடுத்துருங்க சொல்லும் பொழுது வெட்டின ஆக்கா கீழே அவன் தோலை கதறியபடியே கீழே விழுந்துட்டா. தோலை தட்டுதோ விழுந்துட்டான். ஆயுதங்களால அவனுக்கு மரணம் இல்லை இல்லையா, அதனால ராமரும் லட்சுமணனும் தங்கள் கைகளாலேயே கால்களையும் கைகளையும் வச்சு ஆயுதங்களா பயன்படுத்தி அவனை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. உயிர் போகாததால பூமி கடையில புதைக்கிற மாதிரி செய்யறாங்க. அப்ப ராமன் பாதம் பட்டவுடன் விராதன் வேறு மாதிரியாக பேச ஆரம்பித்தான். அவன் ஏற்கனவே சாபத்தினால அரக்கனா மாறி இருக்கிறான். தும்புரு என்ற கந்தர்வன் தான் இந்த விராதன். ஒரு சமயம் ரம்பையோட விளையாடிக்கிட்டு கொண்டு அங்க வந்த குருநாதர் குபேரனுக்கு உரிய முறையில மரியாதை செய்யலன்னு சொல்லிட்டு கோபம் கொண்டு அரக்கனாக போவா என்று சபிச்சுட்டாரு. அதனால இப்படி ஆயிட்டான்னு சொல்லிட்டு அவனே சொல்றான். குருநாதரிடம் மன்னிப்பு கோரி இந்த சாப விமோசத்தை கேட்டு பெற்றேன். ராமனால் வதம் செய்யப்படும் பொழுது நீ பழையபடி கந்தர்வனாக மாறுவாயின்னு சொன்னாரு. அதன்படியே நீங்க என்ன சாப விமோசனம் கொடுத்துட்டீங்க அப்படின்னுட்டு ராமன் கிட்ட சொல்லும் போது, ராமன் வீரத்தினால் வதம் செய்யப்பட்ட விராதன் பழையபடி தும்புருவா மாறிதான், கந்தர்வனா மாறிட்டான். காட்டுல ராமர் லட்சுமணன் சீதைக்கு மூவருக்கும் எங்க போனோம்னு சொல்லிட்டு வழி சொல்றான். ஆலோசனை சொல்லி தும்புரு யோசனைப்படி 3 பேரும் காட்டுல போய்கிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த பாகத்தினுடைய கதை. இந்த போகும்போது மூவரும் எங்க போறாங்கன்னா சரபங்க முனிவரின் ஆசிரமத்துக்கு போறாங்க. இந்த விராதன் சரபங்க முனிவரின் ஆசிரமத்துக்கு. இந்த பாகத்தினுடைய கேள்வி, விராதன் அவர்களை தங்குவதற்கு எங்கு அழைத்து கொண்டு போறார்? நல்லது, மிக அருமையாக இருந்தது. விராதன் அவர்களை தங்குவதற்கு எங்கே அழைத்து கொண்டு போனான் என்ற நிலைய கேள்விப்பட்டமெண்டா இந்த பாகத்தை நீங்கள் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இதை பாருங்கள். நிச்சயமாக இந்த ராமாயண கதை உங்களுக்கு பிடிக்கும். ஒவ்வொரு விடயமும் நாங்கள் பாகமாக 25 பாகங்களுக்கு இன்று வெள்ளி விழா காணுகின்ற இந்த நிகழ்வு உண்மையிலேயே சிறப்பான ஒரு நிகழ்வு. அதை அந்த உரிய நேரத்தை எடுத்து மிக அழகாக அந்த கதையை சொல்லிக் கொள்ளுகிறார் மங்கியக்கரசி சுப்பிரமணியம் அவர்கள். உண்மையிலேயே அவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கணும். அதே நேரம் நேயர்களே, நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களும் கொமெண்டில் ஒரு வார்த்தையாவது எழுதி அவருக்கு ஊக்கப்படுத்துங்கள் என்று நானும் கேட்டுக்கொண்டு இந்த அருமையான நிகழ்வை இத்துடன் முடிக்கின்றோம். வெள்ளி விழா நிகழ்வு வெற்றியோட நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி மங்கியக்கரசி சுப்பிரமணியம்.